நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, சாபம் பிடிச்சவன், இவனுக்கு ஏதோ சாபம் இருக்குது, இவன் மேல யாரோ சாபம் போட்டுட்டாங்க, அல்லது இப்படி கூட சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இது உங்க அப்பாவுக்கும் இப்படிதான் இருக்குதுச்சு, அல்லது உங்க அம்மாவுக்கும் இப்படிதான் இருந்துச்சு, அதனால இது ஒரு தோஷம், இப்படிதான் இருக்கும், உன் மேல உனக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லி உங்க மேல நிறைய பழிகளை தூக்கி போடுறாங்களா? கவலைப்படாதீங்க. மற்றவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் சொல்லப்படுகிறது, சங்கீதம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இயேசு கிறிஸ்து உங்களுடைய தோஷத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என்ன தோஷம்? ஒரே ஒரு தோஷம் தான், பாவ தோஷம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த தோஷம் இருக்குது, எனக்கு இந்த தோஷம் இருக்குது, அதனால கல்யாணம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஏமே எனக்கு அந்த சாபம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஜாதகத்தை பார்த்தாங்க, ஜாதகத்துல எனக்கு நாள் சரியில்லைன்னு சொல்றாங்க, நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்ப்பா. அவன் சொல்லுவான் உனக்கு தோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு. நான் கல்வாரி சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன் தோஷத்துக்காக நான் சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேர் உங்களை குறிச்சு அப்படி ஆச்சரியமா பேசுறாங்களா? இவனுக்கு ஏன் இவ்வளவு நாள் இந்த காரியம் நடக்கல, இவன் ஏன் வாழ்க்கைன்னு தரம் உயரல, இன்னும் ஏன் இவன் இருந்த நிலைமையில இருக்கிறான்னு சொல்லி ஏதோ உனக்கு ஒரு சாபங்க, இவனுக்கு யாரோ சாபம் விட்டுட்டாங்கன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க சாபத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். மனுஷன் பாருங்க, நம்மளை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவானே தவிர வேதனையா இருக்கக்கூடிய மனசை ஆற்ற மாட்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நீ என்னிடத்துல வா, உன் சுமையை நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க என் மேல அது இருக்குன்னு சொல்றாங்க, இது இருக்குன்னு சொல்றாங்க, காத்து கருப்பு இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கிளி ஜோசியக்காரனை பாத்துருக்கீங்களா? அவன் கிளி ஜோசியம் பார்த்துட்டே தான் இருப்பான். அவன் தோஷத்தை அவன் கழிச்சு அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம், அதை செய்ய மாட்டான் பாருங்க. ஜோசியம் பாக்குறவன பாருங்க, கைரக பாக்குறவன பாருங்க, அதே நிலைமையில தான் இருக்கான். அவன் நம்மளை ஏமாத்துற. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க தோஷங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பயப்படாதீங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு எப்படி நடக்குமோ அப்படின்னு ரொம்ப இருளுக்குள்ள இருக்காதீங்க. வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா தோஷத்தையும் சிலுவையிலே தீர்த்திருக்கிறார். உங்க பாவங்களை சிலுவையிலே தீர்த்திருக்கிறார். ஆகையால் எந்த சாபங்களும் உங்களை பின்தொடராது. ஆகையால் எந்த விதமான காரியங்களும் உங்களுக்கு பலிக்காது. மண்ணை தூய் உங்களை சாப விட்டுருக்கலாம்.